ஒரு முறை ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய பொதுக்கூட்டத்திற்காக போய் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு போவதற்கு முன் அந்த பகுதி சார்ந்த வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனை அந்த பகுதியில் உள்ளவர்கள் பேசும்படி அழைக்கின்ற அந்த மாணவன் மிக அழகாக பேசிக்கொண்டு இருக்கின்றான். தெரியுமா, அன்றைக்கு எதிர்க்கட்சி இருப்பவர்களை சகட்டு மேனிக்கு கொண்டிருக்கின்றான். அரசியல் தெரிக்கின்றது, வீரவாசமாக கொண்டிருக்கின்றான். ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்துவிட்டார்கள். சரி பேசுகின்றான், இந்த நேரத்தில் அவனுக்கு இடம் செய்யக்கூடாது என்று மேடையின் பின்புறம் உட்கார்ந்தார்கள். அந்த பையன் பேசி முடித்தான். ஐயா பெருந்தலைவர் காமராஜரும் பேசி முடிகள். கூட்ட ஏற்பாளர்களிடம் அந்த பையன் எங்க பெருமையாக, ஐயோ இன்னைக்கு பெருந்தலைவர் அந்த பாராட்ட போறாரு, அந்த பையனை இன்னைக்கு கொண்டாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவர் கேட்டாரு, உங்க அப்பா எங்கடான்னு பக்கத்துக்கிறவரை காட்டுறாங்க. அந்த பையன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னார், நீ 7வது படிக்கின்றாய், என்ன அரசியல் தெரியும், உனக்கு அரசு தேவையா, உனக்கு தேவை இப்பொழுது கல்வி அல்லவா, நீ படிச்சு ஒரு பெரிய ஆளா ஒரு அதிகாரியா இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமே தவிர அரசியல் உனக்கு எதற்கு, உங்கள் வீட்டில் சொத்து உங்கள் அமைச்சு வச்சுருக்கானா, எதுக்குல உனக்கு அரசியல், பிள்ளை அரசியலுக்கு வருவ, உங்கள் அப்பா என்ன படி சொன்னால என்று சொல்லி அந்த பையனை ஒழுங்குபடுத்தினார்கள். அந்த பையனை நேர்வழிப்படுத்தினார்கள். தலைவர் அவர்கள் யாரையும் எளிதாக அரசியலுக்கு வா, அரசியல் செய் என்று அழைக்கவில்லை. காரணம், உனது குடும்பத்தை முதலில் பார், உன் குடும்பத்துக்கு தேவையானதை நீ செய், உன்னை நம்பிதான் உன் குடும்பம் இருக்கின்றது. ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக அறிவுரை தான் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஆனால் சில தலைவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைச்சிருச்சா ரொம்ப சேர்த்துக்குருவோம், வா நமக்கு போஸ்டர் உடைச்சிருச்சா அவனை கூட்டு முதல்ல அதை பயன்படுத்து. ஆனால் ஐயா பெருந்தலைவர் அவர்கள் யாரையும் அப்பொழுது எளிதாக அரசியலுக்கு பயன்படுத்தி அவர்களை அவருடைய எதிர்ப்பை அழித்துவிட தயாராக இருந்தது. பெருந்தலைவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, படியுங்கள் படியுங்கள், படித்தால் தான் உங்கள் மாறும், படித்தால் தான் உங்களுடைய வம்சமே விருத்தி, உங்கள் வம்சம் தலைத்தோங்கும். பெருந்தலைவரின் அந்த வார்த்தை தான் பல இளைஞர்களை அன்று கல்வி கற்க ஆர்வத்தை